இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா பாவக்காய் வறுவல். பாவக்காய் வறுவல் சொல்லும்போது நம்ம வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிட்டு மல்லித்தூள்லாம் போட்டு, மிளகாத்தூள்லாம் போட்டு கம்மி பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ண போதில்லை. இந்த பாவக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா, இனிப்பு, காரம், புளிப்பு இந்த மூணும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். இதில் வெல்லம் போட போகிறோம், புளி தண்ணி ஊற்ற போகிறோம், மிளகாத்தூள் போட போகிறோம். அதான் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த வெங்காயம் தக்காளி பக்கம்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்த்துருங்க. பாவக்காய் வறுவல் தேவையான பொருட்கள்: பாவக்காய் 200 கிராம், புளி ஒரு எலுமிச்சப்பழம் சைஸு, வெல்லம் இனிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி வச்சுருக்கேன். இங்கே இன்னொரு கடாயில் வந்து எண்ணெய் கம்மியாக வச்சுருக்கேன். சரி, ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து அந்த வெல்லம் தண்ணியும் வெல்லமும் புளியும் சேர்த்து குக் பண்ண போகிறோம். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் குக் பண்ண போகிறோம். இதான் விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த பாவக்காய் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடையில் வாங்கும்போது பிஞ்சான பாவக்காய் வாங்கணும். அந்த முத்தலாம் பாவக்காய் இருந்தால் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால நான் சொல்கிறேன், நம்ம வீட்டில் பெரியவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெளிவாக பார்த்து வாங்குவாங்க பாவக்காவை. ஏன்னா பாவக்காய் மட்டும் அன்றைக்கி முத்தலாம் இருந்ததுன்னா நம்ம என்ன தான் குக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்காது, அந்த கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதே டைமில் இந்த பாவக்காய் கசப்பு தன்மை போகணும் அப்படி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால், இந்த மாதிரி எண்ணெய் சூடான பிறகு அந்த பாவக்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதாவது கலர் மாற ஆரம்பிச்சிடும், நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம்